இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோள்சார கிரகங்களுடைய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல உங்ககிட்ட சில கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கேன். கோள்சாரத்தை வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்ல போறதில்ல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாருமே ஜோதிடர் தான். ஜோதிடத்தை கத்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்குறவங்க தான் இங்க இருக்கீங்க. ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே கோள்சார கிரகங்களை வச்சு எப்படி பலன் சொல்றதுன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த கோள்சார கிரகத்துக்கும், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும், நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி ஒரு சம்மந்தம் இல்லாம அந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது. இது எல்லாமே கிரகங்களுக்குள்ள தான் அடக்கம். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வா இருந்தாலும் சரி, அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களோ, அவர்களுடைய பெயர்களோ, இப்படி எதுவா இருந்தாலும் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் நடக்கும். இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள, உயிரற்ற அனைத்து பொருட்களின் மீதும் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தும். அத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா பரிகாரம் சொல்றதுக்கும், பலன் எடுத்து சொல்றதுக்கும், இல்ல இப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்றதுக்கும், அது ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணும். நான் என்னுடைய முதல் மீட்டிங்லயே சொல்லியிருந்தேன். என்னுடைய ஜாதகத்துக்கும், அன்றைய கோச்சார நிலைக்கும், இந்த ஜோதிட கருத்தங்க நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. நான் மறுபடியும் இன்னைக்கு பேசுறேன். அப்ப இன்னைக்குரிய கோள்சார கிரகமும், என்னுடைய ஜனனகால ஜாதகமும், இங்கே இத நடத்திட்டு இருக்கவங்களுடைய பெயர்களும் சம்மந்தப்படணும். அது இல்லாம நான் இங்க நின்னு பேச முடியாது. போர்டுல என்னுடைய ஜனனகால ஜாதகம் லெஃப்ட் சைடுல இருக்கும். அந்த ஜனனகால ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, கடகத்துல சந்திரன். இன்னைக்கு கோள்சாரத்த எடுத்தீங்கனாலும் கடகத்துல சந்திரன். என்னுடைய ஜனனகால ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்துல, ராகு கும்பத்துல. இன்னைக்கு கோச்சாரத்திலயும் கேதுவும், ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காங்க. சந்திரன் தான் கவிதா அப்படிங்கிற பெயர குடுக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் மீட்டிங்லயே சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு சந்திரன் பலமா இருக்காரு. இத நடத்திட்டு இருக்கவங்க மேடம்ல ஒருத்தருடைய பேர் கவிதா. அதே மாரி ஈஸ்வரிங்கிற பெயர சூரியன், சனி குடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். முதல் மீட்டிங்லயும் சொன்னேன். இப்பவும் சொல்றேன். சூரியன், சனியோட இணைவு தான் கவிதாங்கிற பேர குடுக்கும். இன்னைக்கு கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னாலும், சனியுடைய வீட்ல தான் சூரியன் இருப்பார். ஸோ இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும், நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும், கோச்சாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நான் பொறந்தது 89ல. பட் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது 2026ல. அன்னைக்கு இருக்கக்கூடிய கோள்சார கிரகங்களும், அன்னைக்கு நான் பொறந்தப்ப இருந்த ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும், இன்றைய கோச்சாரமும் ஒத்துப்போகுது. பெயர்களும் ஒத்துப்போகுது. ஸோ இப்படி இத வச்சு நீங்க நெறைய விஷயங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம். அத பத்தி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும்னு நெனைக்கிறேன். அந்த போர்டுல 21ஆம் தேதி கோள்சார சார்ட் போட்டிருக்கேன். அதே மாரி இன்னொரு கோள்சார கிரகத்துடைய சார்ட்டும் போட்டிருக்கேன். 2ம் டைமிங் வேற வேற. ஒண்ணு இயர்லி மார்னிங் 4 மணி. இன்னொரு சார்ட் 7:24 ஏஎம். ஸோ இந்த 2மே 21ஆம் தேதியோடைய கோள்சார கிரகநிலை தான். பக்கத்துல இருக்கிறது என்னுடைய ஜனனகால ஜாதகம். இப்போ ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நிகழ்வு 23ஆம் தேதி நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்க்குறேன். நியூஸ் பேப்பர் தினமலர் நியூஸ் பேப்பர்ல நீங்க 23ஆம் தேதி நியூஸ் பேப்பர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல தெரியும். 2 சகோதரிகள். ஒருத்தருடைய பேர் சோபா. இன்னொருத்தருடைய பேர் விமலா. இவங்க 2 பேரும் ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற ஊர்ல ஆசிரியரா பணி செய்றாங்க. அவங்களுடைய திருமண நாளுக்கு முதல் நாள் இரவு 2 பேருமே விஷம் அருந்தி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ நான் 23ஆம் தேதி நான் பேப்பர்ல பார்க்குறேன். இந்த இன்சிடென்ட் நடந்தது 21ஆம் தேதி. இந்த வருடம் 21ஆம் தேதி நடக்குது. பேப்பர்ல 23ஆம் தேதி வருது. நான் இமிடியேட்டா அன்னைக்கு கோச்சார கிரகத்தோட சார்ட்ட போடுறேன். அதுக்கும் இந்த கிரகம் நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நிகழ்வு நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு ரிசர்ச் பண்றதுக்காக நம்ம போடுறோம். அத உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த கோச்சார சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோபாங்கிற பெயரையும், விமலா அப்படிங்கிற பெயரையும் சூரியனும், சுக்கிரனும் குடுப்பாங்க. குருவும் கூட தூய்மையானவர் அப்படிங்கிற அடிப்படையில விமலாவுக்கு தூய்மையானவர் அப்படிங்கிற பெயர்ல,
குருவும் கூட அதோட கனெக்ஷன் வரும். இப்ப இந்த கோச்சார சார்ட்ல பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு விழுந்த லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியனும், சுக்கிரனும் இணைவு பெற்றிருப்பாங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் தான். ஸோ அந்த சகோதர ஸ்தானத்துல சம்பந்தப்பட்ட 2 நபர்கள், இறந்தவருடைய 2 நபருடைய பெயரும் சம்பந்தப்படும். குரு எங்கேயாவது சம்மந்தப்படுறாரான்னு பார்த்தாலும் கூட குரு 9ஆம் பார்வையா பார்ப்பார். ஸோ அந்த நபருடைய பெயர்கள் வந்து கோச்சார சார்ட்ல சம்மந்தம் இருக்கு. அதுக்கடுத்து அவர் விஷம் அருந்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. காரகத்துவத்துல ராகு துஷத்தை குறிப்பார். ஸோ நீங்க அந்த சகோதரர்கள்னு நான் சொல்லக்கூடிய அந்த 2 நபரோட பெயர் இணைவு இருக்கக்கூடிய கட்டத்துல தான் ராகுவும் இருக்கார். அதே மாரி அவங்க திருமண நாள் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு முதல் நாள் இரவு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நியூஸ்ல இருக்கு. அந்த சார்ட்ல பாருங்க லக்னத்துக்கு 12ல மாந்தி. 12ஆம் இடம்ங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடியது. அழிவை சொல்லக்கூடிய மாந்தி அங்க போய் உட்கார்ந்திருக்காரு. ஸோ நைட்டு தூங்க போனவங்க விஷம் அருந்தி தற்கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 12ஆம் இடமும் அழிவை சொல்லக்கூடிய மாந்திங்கிற கிரகமும் 12ல கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த நியூஸ்ல அதோட விடல. நீங்க அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வரி சேர்த்திருக்காங்க. இருவருடைய உடலும் நீல நிறமாக மாறியதுன்னு குடுத்திருக்காங்க. பேப்பர்ல அந்த லைன் வராம இருந்திருக்கலாம். நியூஸ்ல போடாம இருந்திருக்கலாம். ஆனா போட்டிருக்காங்களே, நீல நிறமாக மாறியதுன்னு ஒரு வரி வந்திருக்கே. அது ஏன் வந்துச்சு? சந்திரன் உடல்காரகன்னு பேரு. சனி நீல நிறத்துக்குரியவர்னு பேரு. இந்த கோச்சார சார்ட்ல பாருங்க சனியும் சந்திரனும் தொடர்புல இருப்பாங்க. ஸோ அவருடைய உடம்பு நீல நிறமாக மாறியது அப்படிங்கிறத கோச்சார கிரகமும் காட்டும். இது ஒரு இன்சிடென்ட். சரி இந்த இன்சிடென்ட் வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர்னு ஒரு ஊர்ல நடந்தது. அதற்கும் இந்த கோச்சார சார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா 12ஆம் இடமும் நமக்கு இறப்பை குறிக்கும். மறைவை சொல்லக்கூடியது, மோட்ச ஸ்தானத்த சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அங்க போய் மாந்தி உட்கார்ந்திருக்காரு. நீங்க முந்தைய அஸ்ட்ராலஜி படி நீங்க நகரங்களையும், உலக நாடுகளையும் வரைபடுத்துனீங்க அப்படின்னா, அதுல ராஜஸ்தான் வந்து அதுல ராஜஸ்தான் வந்து விருச்சிக ராசி மண்டலமா வரும். அந்த விருச்சிக ராசி மண்டலத்துல தான் அழிவை சொல்லக்கூடிய மாந்தி கிரகமும் உட்கார்ந்திருக்கு. 12ஆம் இடமான தூக்கஸ்தானமாவும் வருது. ஸோ இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும், அன்றைய கோச்சாரத்துக்கும், அந்த நிகழ்வு நடைபெற்றவருடைய பெயருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கவே இருக்காது. இத நம்ம பார்த்தோம்னா அத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் அதே நாள்ல இன்னொரு கோச்சார சார்ட் உங்களுக்கு கீழ போட்டிருக்கேன். சேம் டே. ஆனா டைமிங் மட்டும் தான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் சொன்ன சார்ட் வந்து 4 மணிக்கு போட்டது. அதற்கப்புறமா நான் காலையில என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். என்னுடைய அலுவலகத்துல தொறந்து அலுவலகத்த சுத்தம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, குப்பைகள கொட்டுறதுக்காக வெளியில போறேன். அப்ப வாசல்ல ஒரு சாமி படம் வந்து கீழ இருக்கு. கீழ விழுந்திருக்கு. ஒரு சின்ன ஃபோட்டோ லேமினேஷன் பண்ண ஒரு சின்ன ஃப்ரேம். சாமி படம் வந்து வாசல்ல இருக்கு. இத பதிவ கூட நான் என்னுடைய முகநூல்ல போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். சரி குப்பைய கொட்டிட்டு வந்து அந்த படத்த எடுத்து பார்க்குறேன். அந்த சுவாமி படத்துல இருந்த இறைவன் வந்து சொர்ணலட்சுமி. சொர்ணலட்சுமி அப்படிங்கிற இறைவன் ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம்ல கீழ கிடக்கு. வாசல்ல கிடக்கு. நான் இத எடுத்தது 7:24 நாள். காலையில வாக்கிங் நெறைய பேர் போயிருப்பாங்க அந்த ரோட்ல. அது மட்டும் இல்லாம மாநகராட்சிக்காரங்க அந்த ரோட்ட சுத்தம் பண்ணுவாங்க. நெறைய பேருடைய கண்ல அது பட்டிருக்கலாம். படாமலும் இருக்கலாம். பட் ஆனா அது என் கண்ல பட்டது. அது என்னுடைய கண்ல பட்டதுக்கும், அன்னைக்கு கோச்சாரத்துக்கும், என்னுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு? இது இல்லாம நடக்காது. ரோட்ல எத்தனையோ பேர் நடந்து போறாங்க. யார் கண்ல வேணாலும் பட்டுருக்கலாம். யார் வேணாலும் அத எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி யாருமே பண்ணலையே. அது எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஸோ இப்ப எந்த கனெக்ஷனும் இல்லாம இது நடக்காது. இத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் அன்றைய கோச்சார சார்ட்டையே உங்களுக்கு அதுல குடுத்துருக்கேன். 7:24 21/2/2026 காலையில 7:24 ஏஎம்க்கு போட்ட கோச்சார சார்ட். அந்த கோச்சார சார்ட்ல பாருங்க, இந்த சொர்ணலட்சுமி அப்படிங்கிற பெயர 2 கிரகங்களினுடைய இணைவு தான் தரும். சொர்ணம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். ஜோதிடத்துல குருவை குறிக்கிறது தான், தங்கத்தை குறிப்பது குரு தான். லக்ஷ்மிங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம், சுக்கிரன் தான். ஸோ இந்த சுக்கிரனும், குருவும் இணைந்திருந்தா தான் இந்த நிகழ்வு நடக்கும். அன்னைக்கு கோச்சார சார்ட்ல பாருங்க, கோச்சார குரு மிதுனத்துல இருக்க குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா சுக்கிரன பார்த்திருப்பார்.
அப்படியே என்னுடைய ஜாதக சார்ட்டுக்கு வாங்க. அது ஏன் என் கண்ல படணும்? அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னுடைய ஜாதகத்துல ரிஷபத்துல குரு. சுக்கிரனுடைய வீட்ல தான் குரு. சரி இது என்னுடைய வீட்டு வாசல்ல கிடைச்சிருக்கலாம். அல்லது ரோட்ல வேற எங்கேயாவது கிடைச்சிருக்கலாம். சரியா ஏன் என்னுடைய அலுவலகத்துடைய வாசல்ல கிடைக்குது? நான் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாசல்ல ஏன் கிடைக்குது? அவங்க சொல்ட்டாங்க, குரு தசையில சுக்கிர புத்தி நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. என்னுடைய சார்ட்ல லக்னத்துக்கு 10ஆம் இடம் ரிஷபம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. அங்க குரு உட்கார்ந்திருக்காரு. ஸோ அப்ப 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ அதனால என்னுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல அது கிடைச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஒரே நாள்ல நடந்த நிகழ்வு. ஒண்ணு ராஜஸ்தான்ல நடந்தது. ஒண்ணு திருப்பூர்ல நடந்தது. 2க்குமே ஒரே கிரக நிலை தான். லக்னம் மட்டும் தான் வேற வேற. ஒரே நாள்ல நடந்த நிகழ்வு. ஒண்ணு இறப்ப சொல்லுது. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறத நம்ம கோச்சார சார்ட்ட வச்சு நம்மளால எடுக்க முடியும். இன்னொன்னு எனக்கு கிடைச்ச ஒரு சாமி படத்துடைய நினைவு சொல்லுது. ஸோ இப்படி நீங்க கோச்சார கிரகங்கள உங்க ஜனனகால ஜாதகத்தோட பொருத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வையும் அதோட மேட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுல புது புது விஷயங்கள் நெறைய கிடைக்கும். இதன் மூலமா நமக்கு எந்த நபர்கள நாம சந்திக்க போறோம், அவருடைய பெயர் என்னவா இருக்கும்? அவங்க நமக்கு நல்லது செய்றதுக்கு வர்றாங்களா? அல்லது நமக்கு கெடுதல் செய்றதுக்கு வர்றாங்களா? இது எல்லாமே நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரி இது ஒண்ணு இறப்பை சொன்னது. இன்னொன்னு வந்து எனக்கு கிடைச்ச சாமி படத்த சொன்னது. நேத்து ஒரு நிகழ்வு நடந்தத டிவில எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் வந்து ஒரு கட்சியிலருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருப்பாரு. அவருடைய பேரு எல்லாருக்குமே தெரியும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள். ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு போயிருந்தாரு. நம்ம அரசியல் பேச வரல. அது எங்க கோச்சாரத்தோட எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் சொல்றேன். நேத்து அவர் அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிற இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சது காலையில 9:20க்கு. ஸோ நேத்து டேட் போட்டு 9:20க்கு நீங்க கோச்சார சார்ட் போட்டீங்கன்னா, லக்னம் மேஷ லக்னமா விழும். மேஷ லக்னத்துக்கு நேத்து சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்தார். லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் மாற்றத்தை குறிக்கக்கூடியது. அங்க போய் சந்திரன் உட்கார்ந்திருந்தார். குருவும் இருந்தார். பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயர குருவும் ஒரு சில இடத்துல அது குருவாவும் எடுக்கலாம் செல்வத்த. சுப்பர்லாவும் எடுக்கலாம். காரககோல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பன்னீர வந்து வாசனை திரவியம்னு எடுக்கும்போது நம்ம சுப்பர்ன்னு எடுப்போம். ஸோ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னாலும், குருவும் 9ஆம் பார்வையா சுக்கிரன பார்த்துரும். பாவக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கனாலும், மாற்றத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்துக்கு அதிபதி புதன். அவரு சுக்கிரனோட நேத்து சேர்ந்திருப்பார். ஸோ அப்போ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அவரு போய் சேர்ந்தது டிஎம்கேல. உதயசூரியன். சூரியன நம்ம சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு கோச்சார சார்ட்லயும் பாருங்க, சூரியன், புதன் ஒண்ணா தான் கூட ராகுவும் இருக்காரு. ராகுவுக்கு மாற்றி விடக்கூடிய தன்மை உண்டு. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கட்சி மாறி இருக்கார். அதையும் நேத்துடைய கோச்சார சார்ட்ல நம்மளால உணர முடியும். பதவியை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவம். அதுக்குரிய அதிபதி சனி. அவருடைய வீட்ல தான் இது நடந்தது. சனியினுடைய வீட்ல தான் இந்த கிரக இணைவு இருக்கு. ஸோ இப்படி பிறப்பா இருக்கட்டும், இறப்பா இருக்கட்டும், நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும். இப்படி எந்த நிகழ்வை எடுத்துட்டீங்கனாலும், கோச்சார கிரகத்தினுடைய சம்பந்தம் இல்லாம அது நமக்கு நடக்காது. நம்மளுடைய ஜாதகத்துக்கும், கோச்சாரத்திற்கும் தொடர்பு இல்லாம அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இத நீங்க பயன்படுத்தி, இத வேற வகையிலயும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். இன்றைய நாளுக்குரிய கோச்சாரத்த போட்டு, அதுல என்ன கிரகம் வலுவா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரக இணைவுள்ள ஜாதகம் தான் உங்கள தேடி வரும். நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கோச்சாரத்துல எந்த கிரகம் பலமா இருக்கோ, அந்த கிரக இணைவுள்ள ஜாதகம் தான் உங்கள தேடி வரும். அந்த இணைவுக்கும் அல்லது இன்றைய கோச்சார இணைவுக்கும், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கும். அப்படி தொடர்பு இருக்கனால தான் நீங்க அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். சரி இன்னைக்கு ஐயா வந்துட்டு போனாரு. மல்ராஜர் ஐயா வந்துட்டு போனாரு. அவர் என்னுடைய குருமார். என்னுடைய முதல் குரு.
இன்னைக்கு நான் என் குருவ பார்த்துட்டேன். குருவும் என்ன பார்த்தாரு. இன்னைக்கு கோச்சாரத்துல அத பாருங்களேன். அது அந்த நிகழ்வு வருதான்னு பாருங்களேன். ஜெயசீலன் அப்படிங்கிற என்னுடைய பெயர செவ்வாய் தான் குடுப்பார். இன்னைக்கு கோச்சாரத்துல மிதுனத்துல இருக்க குரு செவ்வாய 9ஆம் பார்வையா பார்ப்பார். ஸோ அப்ப இன்னைக்கு என்னுடைய குருவ நான் சந்திச்சதும் கூட இன்னைக்கு கோச்சாரத்துல இருக்கு. சரிங்க மேடம். அது நேத்துடைய கோச்சாரம். அது 21ஆம் தேதி கோச்சாரம். நீங்க இன்னைக்கு கோச்சாரத்துல பாருங்க. இல்ல அது டேட் வந்து 21. இன்னைக்கு கோச்சாரத்துல பாருங்க. ஸோ இப்படி எந்த நிகழ்வா இருந்தாலும் கண்டிப்பா அது கோச்சாரத்தோட சம்பந்தப்படும். ஸோ இத பயன்படுத்தி நீங்க இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதே விஷயங்கள் வந்து பெயர்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது இந்த நிகழ்வு ஏன் இன்னைக்கு நமக்கு நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த மெத்தட பயன்படுத்தலாம். இத பயன்படுத்தி இன்னும் நெறையா நீங்க வந்து சிறப்படையணும்னும், கிரகங்களுடைய ஆளுமைகள் நம்மள இயக்குது அப்படிங்கிறதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு உதாரணம். ஸோ அந்த கிரகத்த புடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். அத கோச்சாரமும் நமக்கு காட்டிக் குடுக்கும். ஸோ கோச்சாரத்த வரும் காலங்கள்ல இப்படி அனலைஸ் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு வரவங்களுக்கு அத ஷேர் பண்றது மூலமா, அவங்களும் நெறைய புது புது விஷயங்கள கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு லலிதாம்பிகை கோச்சார கோச்சாரத்துல என்ன நிகழ்வு நடக்கும்போது நமக்கு பணம் வருது அப்படிங்கிற மாரி மேடம் கேட்டிருக்காங்க. நீங்க கோச்சாரத்துல நம்ம நார்மலா ஜாதகத்துல பணபரஸ்தானங்கள்ல பணத்தை குறிக்கக்கூடிய குருவோ அல்லது சுக்கிரனோ வரும்போது இயல்பாவே நமக்கு வருமானம் வரும். அத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதே மாரி சுக்கிரன் மேல சிறு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மேல ஆ கோச்சார குரு பார்வை விழுகும்போதும் நமக்கு பண வரவும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க லக்னத்துக்கு அவங்க முதல்ல மறைஞ்சிடக்கூடாது. அது மெயினா பார்த்துக்கணும். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். இது பொதுவான பலன் தான். பட் இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். ஸோ அத பயன்படுத்தி நம்ம வந்து இப்ப இப்போ நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சந்திரன புடிச்சா நீங்க போதும். எப்பல்லாம் நமக்கு அது சாதகமா இருக்கும்னு. ஏன்னா, ஆ நமக்கே தெரியும். வருடக்கோள்கள், மாதக்கோள்கள், நாட்கோள்கள்னு நெறைய இருக்கு. நம்ம ஜோதிடத்துல இருக்கு. ஸோ நம்ம ராகு, கேதுவையும், குருவையும், சனி பயிற்சியையும் நம்ம வந்து மெயினா பார்ப்போம். ஏன்னா, அதெல்லாம் அதிக நாட்கள் நமக்கு நிகழக்கூடியது. அது தாக்கத்தை அதிக நாள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால, நம்ம அதனுடைய பெயர்ச்சிக்கு தான் நமக்கு வந்து முக்கியத்துவம் குடுப்போம். மத்த கிரக பெயர்ச்சிக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் குடுக்குறதில்ல. விதி மதியால் வெல்லலாம்னு ஒரு பழமொழி உண்டு. ஜோதிடத்துல நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதினா நமக்கு சந்திரன் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2½ நாட்கள் நமக்கு நகர்ந்து போகக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான். மிக ஸ்பீடா நகரக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அவர் உன்னுடைய லக்னத்துக்கு எங்கெல்லாம் நகர்ந்து போகிறாருங்கிறது நீ சந்திரன பார்த்தா தெரிஞ்சிரும். அதாவது மதிய பார்த்தா தெரிஞ்சிரும். அப்போ உனக்கு அவர் சாதகமான இடத்துல வரும்போது உன்னுடைய செயல்கள செஞ்சுக்க. அப்படி செஞ்சீன்னா அந்த காரியத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத விதி மதியால் வெல்லலாம்ங்கிறது. ஸோ நீங்க விதிய வந்து நான் டோட்டலா திருப்பி போடப் போறேன், தலைகீழா மாத்திற போறேங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது. அல்லது அறிவை வைத்து அத நான் வென்று விட்டேங்கிற அர்த்தமும் கிடையாது. மதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துக்கு நற்பலன்களை குடுக்கக்கூடிய நகர்வுகள்ல வரும்போது, உங்களுக்கு தேவையானத செஞ்சுக்கங்க. அத செஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் மதிய வந்து நம்ம ஃபாலோ பண்றதுங்க. ஸோ இந்த இடத்துல மதிங்கிறது அறிவில்ல. மதிங்கிறது சந்திரன். மிக்க நன்றி. இன்னொரு நல்லதொரு வாய்ப்புல எல்லாரையும் சந்திக்கலாம். என்னுடைய பேர் ஜெயசீலன். ஜிகே மகா ஜோதிஷ் அப்படிங்கிற பெயர்ல ஜோதிடம் பார்த்துட்டு வரேன். திருப்பூர்ல அலுவலகம் இருக்கு. என்னுடைய மொபைல் நம்பர் 8681812614. மிக்க நன்றி.